வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ற பார்த்தோம்னா, யூனிட்ஸ் அப்படின்றது ரொம்ப லென்த்தாக போக வேணாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, கட் ஆகிருக்கும் 5 மினிட்ஸோட. அந்த யூனிட்ஸ் பார்த்தினா பேலன்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ யூனிட்ஸ் அப்படின்றதில் இப்போது ஃபீட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ, ஃபீட் அப்படின்றதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்றத கொடுப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஃபீட் ஆர் இன்ச்சஸ் எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபீட் அப்படின்றது கொடுக்கும் போது ஓகே அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே மீட்டர் யூஸ் பண்ணதுனால ஒரு இன்டிமேஷன் வரும். இப்போ நான் லைன் அப்படின்றத கொடுத்துட்டு, இந்த லைன் வந்து நமக்கு ஒரு 10 ஃபீட் லைன் வேணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம், இல்லை ஒரு 5 ஃபீட் வேணும் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா 5 ஃபீட்டுக்கு அந்த லைன் வந்து கிரியேட் ஆகிடும். இதுவே நான் வந்து இன்ச்சஸ் கொடுத்தா நமக்கு சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் அப்படின்றப்போ, இப்போ இன்ச்சஸ் அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்றத எடுத்துப்போம். லைன் அப்படின்றத கொடுக்குறீங்க அப்படின்றப்போ சேம் அதே மாதிரி நான் இன்னொரு லைன் ட்ரா பண்ணுறேன். சேம் 5 ஃபீட் அப்படின்றத கொடுக்கும்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதே லைன் நமக்கு எப்படி லென்த் இருந்தோ அதே லென்த் தான் நமக்கு க்ரியேட் ஆகிட்ருக்கும். இதுதான் வந்து ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ். மற்றதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். இதில் இன்சர்ஷன் யூனிட் நமக்கு என்ன இன்டிமேஷன் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து லைட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த லைட்டிங்ஸ் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, 3D ட்ராயிங்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம லைட்டிங்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ 2D ட்ராயிங் ட்ரா பண்ணும்போது லைட்டிங்ஸ் அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு இப்போ நோ நீட். அதே வந்து இதில் கிளாக் வைஸ் அப்படின்ற ஒரு செக் பாக்ஸ் வந்து இருக்கும். இந்த கிளாக் வைஸ் அப்படின்றதனோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஆட்டோகேடோட டிசைன் டிஃபால்ட்டாக நமக்கு என்ன மென்ஷனில் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கும். நம்ம ஆட்டோகேட் ரிலேட்டடாக ஒரு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் கொஷினாக வந்து இதை கேட்குறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது. அதாவது ஆட்டோகேட் ட்ராயிங் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக அது என்ன டேரெக்ஷனில் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ். இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாக் வைஸ்ன்றது ஆன்டிக்கில் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது அப்படின்றத அர்த்தம். அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் அப்படின்ற ஒரு டேரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ரைட் சைடில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா 0, அதே அப்வர்ட் போகிறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 90, அண்ட் தென் லெஃப்ட் டேரெக்ஷன் அப்படின்னா 180, டவுன்வர்டு அப்படின்னா 270, திரும்பி ரைட் சைட் டேரெக்ஷன் அப்படின்ற வரும்போது 0 ஆர் 360 அப்படின்றத சொல்லுவோம். இதுவே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ யூனிட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கிளாக் வைஸ் அப்படின்ற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு நான் ஓகே அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் லைன் அப்படின்றத ட்ரா பண்ணும்போது ரைட் சைட் டேரெக்ஷன் 0, டவுன்வர்ட் டேரெக்ஷன் அப்படின்றது 90 வரும், லெஃப்ட் சைட் டேரெக்ஷன் அப்படின்றது 180 அப்படின்றது வரும், அப்போர்ட் டேரெக்ஷன் அப்படின்றது 270, அண்ட் தென் திரும்பி ரைட் சைட் டேரெக்ஷன் அப்படின்றது 360 அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த செக் பாக்ஸை கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக நமக்கு என்ன இருக்க போகுது அப்படின்றத பார்த்தோன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த செக் பாக்ஸை நான் கிளியர் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன். இது பேசிக் யூனிட்ஸ் அப்படின்ற கமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். இதில் இன்னும் ஒரு இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது அதில் இன்டெப்த்தான ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுனா தேவைப்படுது, இதில் டவுட்ஸ் எதுனா இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.